வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் சொல்லுவீங்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நானும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், கேளுங்க. மனிதன் பாதி மிருகம் பாதி கடந்த வாழ்க்கை. இது நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸோ இதில் எதெல்லாம் மனிதம் எதெல்லாம் மிருகம் செய்கிற வேலைன்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மை தானே? நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின்னாக மாறுது. எல்லாமே ஒரு ஸ்டடி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ இது சொன்னால் பார்ப்போமா? ஸோ வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது ரெண்டு தான். ஒன்று நிழல் வேலை, இன்னொன்று விசுவாசமான வேலை. ஸோ நிழல் வேலை அப்படின்றது நம்ம அதில் ஜேர்ன் பண்ணுவோம். ஆனால் அது என்னத்துக்காக அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம், அதை ஜேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் விசுவாசமான வேலை அப்படின்றது அப்படி கிடையாது. ஸோ என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோன்றதெல்லாம் ஓரளவுக்கு புரியும். முழுசாக புரியலன்னா கூட ஓரளவுக்கு புரியும். ஸோ இதுதான் என்னோடய தேவை, இதுக்காக தான் நான் போராடிட்டுருக்கிறேன். ஸோ இதை நான் அடைய ஆசைப்பட்றேன். இதெல்லாம் டிசைட் பண்ணுறது விசுவாசமான வேலை. ஸோ இப்போது இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அறிவு சாராத இயக்கம் சார்ந்த சிறு வேலைகளை வச்சுட்டு இருக்கிறது தான் நிழல் வேலை. ஸோ அறிவுக்கு அங்கே வேலை கிடையாது. ஸோ இயக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுவும் சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வாழறதுக்கு தேவையான என்னவோ அந்த அடிப்படைகள் மட்டும் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை வச்சுட்டு அவங்க ரன் பண்ணிப்பாங்க. இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நான் சொல்ல விரும்புகிறது திருக்குறள். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, யாரைப்பார் எதுக்கு எடுத்தாலும் திருக்குறளை உதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் திருக்குறளில் எழுதின ஒரு பேர் நிஜமாகவே யாருக்கும் தெரியாது. அதில் 1330 குறள் தான் இருந்துச்சின்னு சொல்கிறாங்க. அதுவும் பொய். ஸோ இதில் நம்மளை ஏற்கிறதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணது 1330 குறள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை இருக்கும் அப்படின்னு என்னோட கற்பனை. ஓகேவா? ஸோ ஆனால் அதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் அவர்கள் வாழ்வதற்கான இந்த உலகத்தில் நம்ம இயக்குவதற்கான நம்ம வாழ வைப்பதற்கான ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இல்லை என்றால் அவர்கள் திருக்குறள் சார்ந்த விவரங்களை முழுமையாக நமக்கு யாராவது வழங்க முடியும். இதுவரை திருக்குறள் சார்ந்த விஷயங்களை யாராலும் வழங்கவில்லை. கேட்டால் 1330 குறள் என்று தான் சொல்லுகிறார்கள். அதுவும் அதில் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு விளக்கங்களையும் அவர்கள் தான் கொடுக்கிறார்கள். ஸோ இப்படி தான் வாழ்கிறோம் ஒழிய அதில் உள்ள விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ளவில்லை. பல விஷயங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து இதில் விசுவாசமான நிலைகள் எண்ணிலடங்கா யதார்த்தமான வாழும் சூழலை உருவாக்கும் சிந்தனை சார்ந்த வேலை. ஸோ அன்கவுண்டபுள். ஸோ ரெகுலராக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை ஃபார்ம் பண்ணக்கூடிய அறிவு சார்ந்த வேலை. ஸோ இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையாக நடக்கிற ஒன்றுத்தை அதோடய சேர்ந்து ஜேர்ன் பண்ணி தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இந்த எண்ணில் அடங்கா யதார்த்தமான வாழும் சூழலை உருவாக்கும் சிந்தனை வேலை. இதை 99% சயின்டிஸ்ட்டும் டிசைனர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த நிகழ்வுகளை கொஞ்சம் உஷாராக கவனித்து ஏன் எதுக்கு எப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் உலகத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது விசுவாசமான வேலை. ஆனால் அதுலேயும் நிறைய மாற்றங்கள் சந்திச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஏன் மாற்றங்கள் சந்தித்தோம் அப்படின்னாக்கா, அவர்கள் பார்வைக்கு புலப்பட்ட போது அது உண்மை என்று வழங்கினார்கள். ஆனால் அதே அடுத்து வரும்போது அதில் சில அப்டேஷன்ஸ் நடக்கும்போது நிறைய மாற்றிருக்கும். ஓகேவா? ஸோ இது முதல் கேட்டகரி முடிந்தது. ரெண்டாவது, நிகழும் நிகழ்ச்சிகளை பொறுத்து மாறுபடும்.
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு காலத்தில் விசேஷ நாளில் மட்டும்தான் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மீதி நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சாதம், கூழ், களி இப்படி தான் நம்ம வந்து வாழ்ந்த நாட்கள் ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி டிஃபன்னே வந்து வெட்கப்படுற அளவுக்கு அதில் எவ்வளோ வெரைட்டிஸு, 3 வேளை சாப்பிட்றது இல்லாமல் எந்த வேலையில் வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ மாற்றங்கள் நிகழ்ச்சிகளை பொறுத்து தான் மாற்றிட்டாங்க. ஸோ இப்போது இதுலேயும் ஒவ்வொன்றுத்துலேயும் மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி அறிவியல் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். அறிவியலின் அடிப்படையின் ஆதாரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓகேவா? ஸோ ஒரு காலத்தில் ஏழ்மையாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு செல்வ செழிப்பு வசதியோடு வாழ்கின்றோம் என்று சொன்னால் நிகழும் நிகழ்ச்சிகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். ஓகேவா? அந்த விஷயத்தில் நம்மலாம் வந்து இப்போ வாழ்கிற எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள். இந்தியர்களாக வாழ்கிற நம்மலாம் அதிர்ஷ்டசாலிகள். அதில் எந்த வித சந்தேகமும் எனக்கு தெரியல. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா, வருபவர்கள் வாழவும் போனவர்கள் வாழ்ந்தாலும் மாற்றங்களுடன் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்த பூமியில் டைனோசர்ஸ் அப்படின்னு ஒன்று வாழ்ந்தது. அப்பவும் பூமி இருந்தது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பரிமாண மாற்றங்கள் நடந்தது. அப்பவும் பூமி இருந்தது. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போவும் பூமி இருக்கும். நம்மளுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து வாழ்வாங்க. அப்போவும் பூமி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன விசுவாசமான வேலை அப்படின்றதுக்கு வந்து ஒரு வாழறதுக்கான தளம் பூமி. ஓகேவா? அதில் வெவ்வேறு மாற்றங்கள் நிகழும் போதும் வாழறதுக்கு பூமி தான் யோசிக்காமல் நிறைய உதவிகள் செய்கிறா. ஓகேவா? அந்த விஷயத்தில் பூமி தாய் வந்து உண்மையிலேயே பெருந்தன்மையாக மதிக்கக்கூடிய ஒரு தாய். ஸோ எது எப்படியோ இருந்தாலும் எல்லாரையும் ஏதோ ஒரு வடிவத்தில் அவளால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி வாழ வைக்கிறாள். ஸோ இதுதான் அந்த விசுவாசமான வேலை. உயிர்கள் வாழ வைக்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறதுன்றது வந்து பூமி தாயோட பெருந்தன்மை. ஓகேவா? இது அடுத்து வந்து 3ஆவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிறிய வளர்ச்சிகள் அல்லது தொடர்ந்து வாழும் மதிப்புகளுக்கான வேலைகள் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன சின்ன குரோத்து தான் இருக்கும். இல்லை கண்டினியூஸாக வாழறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிழல் வேலையோட உண்மையான வடிவம். இது எப்படி சார் நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் புத்தகங்களில் படித்தது தான். ஏதோ ஒரு வரலாற்று சின்னத்தில் ஸோ தூணுக்கும் தரைக்கும் இடையில் ஒரு ஆள் படுத்து அந்த பக்கம் உருண்டு வரலாம். அந்த மாதிரி தொங்கக்கூடிய தூண்கள் கட்டின மனிதர் வாழ்ந்த பூமி இந்த பூமி. ஆனால் அந்த தூணின் இன்றைய நிலைமை ஒரு கட்சி போட்டு எடுக்கும் அளவுக்கு இறக்கி வைக்கப்பட்டு விட்டது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மனிதர்கள்லாம் எங்கே? ஓகேவா? தெரியாது. ஆனால் மிகப்பெரிய சாதாரணமான இல்லை, மிகப்பெரிய இப்போது நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஸோ மழை பெய்ந்தது, இடி இடித்தது, பாறைகள் உருண்டது, பாறைகளுக்குள் பார்த்தா மிகப்பெரிய அதிசயமான அறைகள், உள்ள மண்டபங்கள் இதெல்லாம் இருந்தது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அந்த கலை எங்கே? இல்லை. ஸோ இது என்ன ஆனது? ஏன் இது அழிந்தது? இதற்கு பின்னால் என்ன ஆனது என்று தெரியாது. ஆனால் நாம் தெரியாத உலகத்தில் சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நிழல் வேலையின் நாம் வாழ்வதனால் ஏற்படைய ஒரு மதிப்பு. இப்போது விசுவாசங்களில் இதே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, புதிய மதிப்புகள், உயர்தரமான வாய்ப்புகள் தரும் வேலைகள். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உனக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆனால் 2 பேருக்குமே வாழறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து விசுவாசமான வேலைக்கான ஒரு உத்தரவாதம். எத்தனை பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் ஸோ எல்லாமே ஹை லெவலில் வாழறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கறது வந்து இந்த விசுவாசமான வேலைகளில் ஒரு கிஃப்ட்டு. ஓகேவா? ஸோ எப்போவுமே நிழல் வேலையில் நம்ம செயல்பாடுகளை அமைச்சிக்கிறத விட விசுவாசமான வேலைகளில் நம்ம செயல்பாடுகளை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா,
அதில் பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதில் சுமூக நிலையும் மகிழ்ச்சியும் வாழ்வதற்கான ஆதாரங்களும் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அன்றைக்கி இருந்ததோட இன்றைக்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஆனால் கற்றுக்கிட்டதை நம்மளுக்கு போதுமானதா இல்லை இன்னும் தேவைப்படுகிறதா என்பதெல்லாம் வந்து அந்த தேடல்களை பொறுத்து தான் முடிவு செய்யப்படும். தேடுவோம், தேடிக்கொண்டே இருப்போம், எடுத்ததை பகிர்வோம், அனைவரும் சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி.